வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ஓவன் இல்லாமல் கோதுமை மாவு வச்சு சூப்பராக ஒரு பனானா கேக் செய்யலாம். இதுக்கு ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். இதோ நல்லா மசிச்சாச்சு. இதில் இப்போ ஒரு 3/4 கப் சர்க்கரை, 3/4 கப் தயிர், 3/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் இப்போ நல்லா கலந்துருங்க. எதுவும் தனித்தனியாக நிற்கக்கூடாது. நல்லா அடித்து கலந்துருங்க. இதோ இந்த மாதிரி நல்லா கலந்துடணும். இப்போ ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பட்டை பொடி, இதை நல்லா கலந்துருங்க. இதுக்கு நீங்கள் பட்டை பொடி சேர்க்காம வெனிலா எசன்ஸ் கூட சேர்க்கலாம். ஆனால் பட்டை பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வால்நட்டும் கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். ஆனால் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் பாலோ இல்லை தயிரோ சேர்த்துக்கலாம். எண்ணெய் தடவைனா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் A4 ஷீட்டை தான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். A4 ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவி அதில் பேட்டரை ஊற்றி குக்கரில் அப்படியே வைங்க. எந்த உப்போ இல்லை மண்ணோ தேவையில்லை. அப்படியே லோ ஃப்ளேமில் 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணிவிடுங்க. இதோ நம்மளோட வாழைப்பழ கேக் ரெடி. திருப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.